இங்க ஒரு பொண்ணு மாசமா இருக்கிற நேரமா பார்த்து சூப்பர் மார்க்கெட்டோட டாய்லெட்குள்ள தங்கிடுறா. ஆனா இவ அங்க தங்கி இருக்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள் இவளுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு இவளை இங்க இறக்கி விட்டு ஓடி போயிடுறான். இவளுக்கும் வேற எங்கேயும் போய் தங்கறதுக்கும் யாரும் கிடையாது. சோ டெய்லி நைட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ற நேரமா பார்த்து யாருக்குமே தெரியாம டாய்லெட்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு போனதும் டாய்லெட் விட்டு வெளியில வந்துடுறா. இப்போ இங்கே இவளுக்கு தேவையான புக், எக்ஸசைஸ் பண்றதுக்கான டூல்ஸ், பசி வந்தா சாப்பிடறதுக்கான ஸ்நாக்ஸ், தண்ணி எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு தூங்குறதா இருந்தா கூட அங்க இருக்கிற பிளாங்கெட்டை யூஸ் பண்ணி தூங்கிடுறா. இப்ப காலையில ஆகிறதுக்கு முன்னாடியே அலாரம் வச்சு எழுந்திருச்சிடறா. அந்த பொருள் எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சுட்டு குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் வேலைக்கு ஆளுங்க உள்ள வரத பாத்துக்கிட்டே இருந்துட்டு யாரும் பார்க்காத நேரமா பார்த்து வெளியில வந்துடுறா. இதே மாதிரி 6 வாரமா யாருக்குமே தெரியாம தங்கி இருக்கா. ஒரு நாள் திடீர்னு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரம் வந்துருது. சோ வழியில சத்தமா கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒருத்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். பார்த்தா அடுத்த நாளே இவன் நியூஸ் ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆயிடுறா. சோ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரே இவளுக்கு அங்கேயே வேலையும் போட்டு கொடுத்துறாரு.